இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு ஆ நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். ஆமாம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு பில்டர் கிட்ட கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க போராடுற ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்பவே தேவையான ஒரு சட்ட போராட்டம். கண்டிப்பா. சுமித் பன்சால் அப்புறம் எம்ஜிஐ டெவலப்பர்ஸ் இவங்களுக்கு இடையில நடந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம டாபிக். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் இது. இப்போ சுமித் ஒரு 1.72 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. ஆனா அந்த பில்டர் ப்ராப்பர்ட்டியை கொடுக்க ரொம்ப தாமதப்படுத்திட்டாரு. வழக்கமா நடக்கிறது தான். சரி, பணத்தையாவது திருப்பி கொடுங்கன்னு கேட்டதுக்கு அந்த பில்டர் கம்பெனி செக்ஸ் கொஞ்சம் கொடுக்கறாரு. ஆமா, அது மட்டும் இல்லாம ஒரு கேரண்டிக்காக அந்த கம்பெனி ஓனரோட பர்சனல் செக்ஸ் ரெண்டையும் சேர்த்து கொடுக்கறாரு. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். என்ன ஆச்சுன்னா, அந்த செக்குகளை நம்பி நீங்க பேங்க்ல போடும்போது அடுத்தடுத்து எல்லாமே பவுன்ஸ் ஆனா எப்படி இருக்கும்? ரொம்ப விரக்தியா இருக்கும். சுமித்க்கும் அதேதான் ஆச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா, பவுன்ஸ் ஆன ஒவ்வொரு செக்குக்கும் தனித்தனியா கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு. சாதாரணமா ஒரு ரியல் எஸ்டேட் பிரச்சனையில மாட்டிக்கிற எல்லாரும் படுற அதே அவஸ்தை தான் இது. ஆனா இங்க பில்டர் ஒரு தந்திரம் பண்ணாரு. அதாவது ஒரே ஒரு கடனுக்காக இப்படி பல செக்குகள் பவுன்ஸ் ஆனதுக்கு தனித்தனி கேஸ் போடுறது சட்டவிரோதமான பேரலல் ப்ராசிக்யூஷன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதேதான். ஒரே பிரச்சனைக்கு பல வழக்குகள் தொடுக்கிறதுன்னு சொல்லி தப்பிக்க பார்த்தாரு. பொதுவாவே பில்டர்ஸ் அவங்களோட பணபலத்தை வச்சு இப்படி ஏதாவது லூப் ஹோல் கண்டுபிடிச்சு கேஸை இழுத்தடிப்பாங்க. ஆனா சட்டம் இங்க எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், அதாவது செலவாணி முறி சட்டத்தோட செக்ஷன் 138 பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு செக் பவுன்ஸ் ஆகிறது சும்மா சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு கிரிமினல் குற்றம். ஆமா, அது பெரிய குற்றம். ஒரே பரிவர்த்தனைக்காக கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஒவ்வொரு முறை ஒரு செக் பவுன்ஸ் ஆகும்போதும் அது ஒரு தனித்தனி சட்ட மீறலா தான் கருதப்படும். செக்ஷன் 139 பத்தி கூட ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கு. இது ரொம்பவே முக்கியம். ஒருத்தர்கிட்ட செக் இருக்குன்னாலே அந்த கடன் உண்மையானது தான் அப்படின்னு சட்டம் இயல்பாவே நம்போம். இதத்தான் லீகல் டேர்ம்ல பிரிசம்ப்ஷன் அப்படின்னு சொல்வாங்க. கரெக்ட். நான் ஏற்கனவே பணத்தை கொடுத்துட்டேன் அல்லது அது பழைய செக்கு அப்படின்னு பில்டர் சும்மா வாய் வார்த்தையா சொல்லி தப்பிக்க முடியாது. அப்போ அத பொய்ன்னு நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பும், அதாவது பர்டன் ஆஃப் ப்ரூஃப், அந்த பில்டருக்கு தான் இருக்கு. கண்டிப்பா. முழுமையான விசாரணையில தான் அதை அவர் நிரூபிக்கணும். ஆனா அந்த பில்டர் நேரா ஹைகோர்ட்டுக்கு போனாரு. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 482 யூஸ் பண்ணி கேஸ ஆரம்பத்திலேயே ரத்து செய்ய ட்ரை பண்ணாரு. இங்கேதான் சுப்ரீம் கோர்ட் ஒரு பெரிய செக்மேட் வச்சாங்க. ஹைகோர்ட்டுகள் அவங்களோட கேஸை ரத்து செய்யற அதிகாரத்தை ரொம்ப ரொம்ப அரிதா தான் பயன்படுத்தணும்னு உறுதியா சொல்லிட்டாங்க. அதாவது முன்கூட்டியே எந்த ஒரு மினி ட்ரையலும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, கடன் அடைபட்டுச்சா இல்லையா, செக் எதுக்கு கொடுத்தாங்க, இதெல்லாம் ட்ரையல் கோர்ட்ல முழுசா விசாரிச்சு தீர்க்க வேண்டிய விஷயம்னு தெளிவா தீர்ப்பளிச்சுட்டாங்க. இந்த தீர்ப்புல இருந்து பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் கிடைக்கிற மிக முக்கியமான பாடம் ஒன்னு இருக்கு. என்னன்னா, உங்களுக்கு சேர வேண்டிய முழு பணமும் உங்க பேங்க் அக்கவுண்டுக்கு வர்ற வரைக்கும் கேரண்டிக்காக வாங்கியிருந்தா அந்த மாற்று செக்குகளை அவசரப்பட்டு திருப்பி கொடுக்கவே கூடாது. சரியா சொன்னீங்க. பல செக்குகள் பவுன்ஸ் ஆனா கண்டிப்பா பல வழக்குகள் பாயும். அது உங்களுக்கு சாதகமா தான் அமையும். அதே போல சட்ட நிபுணர்களுக்கும் இதுல ஒரு தெளிவான வியூகம் இருக்கு. வேற வேற தேதிகள்ல கொடுத்த செக்குகள் பவுன்ஸ் ஆகும்போது ஒரே பிரச்சனைக்கு பல வழக்குகள் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வாதாட முடியாது. கடனை திருப்பி செலுத்தாதவங்களை காப்பாத்துறதுக்காக ஹைகோர்ட்டுகள் குறுக்கு வழியில விசாரணை செயல்முறையை நிறுத்த முடியாதுங்கிறது ரொம்ப தெளிவா நிலைநாட்டப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல வருஷமா நடக்கிற சட்ட போராட்டங்கள் எல்லாமே ஒரு சின்ன காகிதத்துல எழுதுற செக்க நம்பி நடக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அத பத்தி தான் நான் கடைசியா ஒரு விஷயத்த கேட்கலான் இருக்கேன். இப்பெல்லாம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. ஆமா, எல்லாமே டிஜிட்டல் தான் இப்போ. அப்படிப்பட்ட இந்த காலத்துல காகித செக்குகளுக்கு பதிலா பிளாக் செயின் அடிப்படையிலான ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்திருந்தா எப்படி இருக்கும்? வந்திருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி பல வருஷமா நடக்கிற சட்ட போராட்டங்களை நம்ம முழுமையா தவிர்த்திருக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் செட்டில் ஆகியிருக்கும். அதேதான். இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல இணைந்ததற்கு நன்றி.